கட்சி மூடி இருக்கிறது. இது நமக்கு கிடைத்த முதல் வெற்றி. முழு வெற்றி எப்போ? அடுத்த முறை இங்கே வருகின்ற நேரத்தில் அன்று ஒரு செய்தி, தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு, தமிழ்நாட்டிலே ஒரு மதுக்கடை கூட இல்லை என்று அந்த செய்தியோடு நான் இங்கே வருவேன். அப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி இங்கே நடக்கும். ஏனென்றால் இது இந்த மண் சாதாரண மண் கிடையாது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக மக்கள் அடிமைகளாக இருந்த சூழல், சுயமரியாதையை இழந்த, தன்மானத்தை இழந்த காலத்தில் இந்த மண்ணில் பிறந்த ஒரு போராளி தந்தை பெரியார் அவர்கள் தோன்றி மக்களை திரட்டி போராடி நமக்கெல்லாம் சமூக நீதியை பெற்றுத் தந்தார். 1921 தந்தை பெரியார் அவர்கள் அன்றே பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டத்தை தொடங்கினார். அவரை கைது செய்தது அரசு. அதன் பின் அவருடைய மனைவியும் சகோதரியும் அந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தினார்கள். அவர்களை பார்த்துதான் குஜராத்திலே காந்தி அவர்கள் நானும் போராட்டத்தை நடத்துவேன் என்று, இவர்களை பார்த்து நம் தேசத்தந்தை காந்தியடிகளே போராடினார் மதுவிலக்கு வேண்டும் என்று. அன்று காந்தி அவர்களை அணுகி தயவு செய்து இந்த போராட்டத்தை கைவிடுங்கள் என்று சொன்ன நேரத்திலே அப்பொழுது அவர் சொன்னார், என் கையில் கிடையாது, ஈரோட்டிலே 2 பெண்கள் கையிலே இருக்கிறது, அவர்களை கேளுங்கள், நாகம்மை மணியம்மையை அவர்களை கேளுங்கள் என்று காந்தி அவர்கள் சொன்னார்கள். ஆக இந்த இந்தியாவிலே முதல் முறையாக மதுவை ஒழிக்கின்ற போராட்டம் இந்த மண்ணிலே தான் தொடங்கியது. அதுவும் பெரியார் அவர்களுக்கு பிறகு பெண்கள் முன்னிலையிலே தொடங்கிய போராட்டம். இன்று மருத்துவர் ஐயா அவர்கள் அதை கையில் எடுத்து வாழும் பெரியாராக என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் மருத்துவர் ஐயா அவர்கள். மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு அரசியல்வாதி கிடையாது, ஒரு சமூக சீர்திருத்தவாதி. சமூக சீர்திருத்தவாதி என்றால் சமுதாயத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் ஐயாவால் தாங்கிக் கொள்ள முடியாது, துடிதுடித்து போவார். அதனால்தான் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, உடனடியாக முதலாக குரல் கொடுத்து போராடுவது மருத்துவர் ஐயா அவர்கள் தான். அன்று தந்தை பெரியார், இன்று மருத்துவர் ஐயா அவர்கள். ஐயா இல்லை என்றால் இந்த மதுவிலக்கு, மது ஒழிப்பு தமிழ்நாட்டில் நிச்சயமாக நடந்திருக்காது. அதை பற்றி யாரும் பேசியிருக்க மாட்டார்கள். 50 ஆண்டு காலம் உங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுக, அண்ணா திமுக மதுவை விற்று பிழைப்பை நடத்திக் கொண்டிருக்கின்ற கட்சிகள். ஆச்சரியம், ஸ்டாலின் அவர்கள் மதுவிலக்கை பற்றி, மது ஒழிப்பை பற்றி பேசுவது ஆச்சரியம். அவருடைய தந்தைதான் உங்களுக்கெல்லாம் சாராயத்தை திறந்து, சாராய கடைகளை திறந்து தமிழ்நாட்டிலே கோடிக்கணக்கான பெண்களுடைய தாலியை அறுத்த கட்சி திமுக கட்சி தான். இன்று ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை கொண்டு வருவோம். யாரை ஏமாற்றுகிறீர்கள்? மது தமிழ்நாட்டு பிரச்சனை மட்டுமல்ல, இந்தியாவுடைய பிரச்சனை. அது இந்தியாவிலே தீவிரவாதத்தை விட மோசமானது மது பிரச்சனை. உத்தரப்பிரதேசம் இந்தியாவின் மக்கள் தொகை அடிப்படையிலே முதன்மை மாநிலம். 21 கோடி பேர் அங்கே உத்தரப்பிரதேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் ஓராண்டு மது விற்பனை 12,000 கோடி ரூபாய். உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் தொகை 7.25 கோடி. அதாவது தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேசத்தில் 3 மடங்கு அதிக மக்கள் தொகை இருக்கின்ற மாநிலம் உத்தரப்பிரதேசம். ஆனால் அங்கே 12,000 கோடி ரூபாய் மது விற்பனை. தமிழ்நாட்டிலே அதை விட 3 மடங்கு அதிகம், கிட்டத்தட்ட 33,000 கோடி ரூபாய் மது விற்பனை. 7.25 கோடி
33,000 கோடி மது விற்பனை, அங்கே 21 கோடி 12,000 மது விற்பனை. இதிலிருந்து என்ன தெரிகிறது?